உங்க இதயம் உங்கள ஒரு திசையிலையும் மூளை உங்கள முற்றிலும் நேர்மாறான இன்னொரு திசையிலையும் இழுக்கிற மாதிரி நீங்க எப்போதாவது உணர்ந்திருக்கீங்களா? ம் கண்டிப்பா எல்லாருமே இதை உணர்ந்திருப்போம். ஆமா, பல நேரங்கள்ல நமக்குள்ளே நடக்கிற இந்த உள்நாட்டு போற நம்மளோட பலவீனம்னு நாம நினைச்சுக்கிறோம். கரெக்ட். ஏன் என்னால தெளிவா ஒரு முடிவு எடுக்க முடியல அப்படின்னு உங்களை நீங்களே பலமுறை கேட்டிருப்பீங்க. ஆனா உங்களுக்குள்ள நடக்கிற அந்த முரண்பாடு ஒரு குறைபாடு கிடையாது. நிச்சயமா கிடையாது. அது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே எழுதப்பட்ட ஒரு மிக துல்லியமான பிரபஞ்ச குறியீடு, அதாவது ஒரு காஸ்மிக் கோட் அப்படின்னு யாராவது உங்கள்ட்ட சொன்னா எப்படி இருக்கும்? கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. ஆமா, தகவல் சுமையால திணறாம ஒரு குறிப்பிட்ட விஷயத்த ஆழமாகவும் தெளிவாகவும் புரிஞ்சிக்க விரும்பும் உங்களுக்கான ஆழமான தேடல் இது. ம் இன்னைக்கு நாம விவாதிக்க போற அந்த பிரபஞ்ச குறியீடு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட சில ஆழமான தத்துவ வரிகள்ல ஒளிஞ்சிருக்கு. வாங்க தேடல தொடங்குவோம். இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட மூலக்குறிப்பு பாத்தீங்கன்னா வள்ளலார் அப்படின்னு பரவலா அறியப்படுற ராமலிங்க அடிகளார் எழுதிய அருட்பெருஞ்சோதி அகவல் அப்படிங்கிற படைப்புல இருக்கிற 356 முதல் 359 வரையிலான வரிகள் தான். சரி. இத நாம வெறும் ஒரு ஆன்மீக கவிதையாவோ அல்லது பக்தி இலக்கியமாவோ மட்டும் அணுக போறது கிடையாது. அப்போ இதை எப்படி பார்க்க போறோம்? அதாவது இந்த பிரபஞ்சம், மனித மனம், அப்புறம் ஒட்டுமொத்த உயிரினங்களோட அடிப்படை வடிவமைப்பு எப்படி இயங்குது அப்படிங்கறத விளக்குற ஒரு தத்துவ கட்டமைப்பாவே இத பார்க்க போறோம். ஓஹோ, அந்த வடிவமைப்பு எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிறது நம்ம அன்றாட வாழ்க்கையோட முடிவுகளை நாம எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்க ரொம்பவே உதவுன்னு தோணுது. கண்டிப்பா. இல்ல, அப்படி என்னதான் சொல்லப்பட்டிருக்கு? இந்த பிரபஞ்ச கட்டமைப்போட அடிப்படை விதி என்ன? எந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னாலும் முதல்ல நாம அதோட அடிப்படை முரண்பாடுகளை கவனிக்கணும். ம், அதாவது இருமைகள்னு சொல்லுவாங்களே, டுவாலிட்டி. பகல் இரவு, நல்லது கெட்டது மாதிரி. எக்ஸாக்ட்லி. உலகத்தோட இயக்கமே அந்த இருமைகள்ல தான் இருக்கு. இத விளக்க அகவல்ல இருக்கிற முதல் 2 வரிகளை நம்ம எடுத்துக்கலாம். சொல்லுங்க. பெண்டிரல் புறத்தும் அருட்பெருஞ்சோதி, ஆண்டிரல் அகத்தும் அருட்பெருஞ்சோதி. இதுல வர்ற திரள் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆற்றல் அல்லது சக்தின்னு அர்த்தம். ஓ, திரள்னா ஆற்றல். சரி. ஆமா. பெண்மையோட ஆற்றல் புறத்திலையும், அதாவது வெளியிலையும், ஆண்மையோட ஆற்றல் அகத்திலையும், அதாவது உள்ளேயும் செயல்படும்படி அந்த பேரொளி வடிவமைச்சிருக்கு அப்படின்னு வள்ளலார் சொல்றாரு. ஒரு நிமிஷம். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே. என்ன வித்தியாசம் தோணுது? பொதுவாவே நம்ம சமூக கட்டமைப்புல நாம ஆண்மை அப்படின்னாலே அது ஒரு வெளிப்படையான, முரட்டுத்தனமான அல்லது புறம் சார்ந்த ஒரு விஷயம் தானே நம்புறோம். ஆமா, பொது புத்தி அப்படிதான் இருக்கு. அதே மாதிரி பெண்மைன்னா அது மென்மையான, அகம் சார்ந்த விஷயம்னு சொல்வாங்க. ஆனா இங்க அவர் முற்றிலும் நேர்மாறா சொல்றாரே. மிக சரியான அவதானிப்பு. இதுதான் இதுல இருக்கிற மிகப்பெரிய சிந்தனை மாற்றம், அதாவது பாரடைம் ஷிஃப்ட். அப்படியா? ஆமா. அவர் இங்க பேசுறது சமூகத்துல நாம கட்டமைச்சு வச்சிருக்கிற ஆண் பெண் அப்படிங்கிற உடலியல் அடையாளங்களை பத்தி கிடையாது. இது முற்றிலும் ஆற்றல், அதாவது எனர்ஜி சம்பந்தப்பட்டது. ஆற்றல் சம்பந்தப்பட்டதா? கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. அகத்துல இருக்கிற ஆண்மை அப்படிங்கிறது உறைந்திருக்கும் சக்தி மாதிரி, அதாவது பொட்டன்ஷியல் எனர்ஜி. அது அமைதியா அசையாம ஒரு மையப்புள்ளியா இருக்கும். சரி. ஆனா புறத்துல இருக்கிற பெண்மை அப்படிங்கிறது வெளிப்படும் சக்தி அல்லது உருவாக்கும் சக்தி, கினெட்டிக் எனர்ஜின்னு சொல்லலாம். அது தொடர்ந்து இயங்கிக்கிட்டே விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கும். ம். இத சாதாரண மனித வாழ்க்கையோடையோ அல்லது இயற்கையோடையோ எப்படி தொடர்பு படுத்துறது? ம் ஒருவேளை இது ஒரு மரம் வளர்ற விதத்தோட ஒத்துப்போகுமா? எப்படி சொல்றீங்க? இப்போ ஒரு மரம் வளரணும்னா அதோட விதை மண்ணுக்குள்ள, அதாவது அகத்துல இருள்ல அமைதியா இருக்கணும். அதுதான் ஆணாற்றல். கரெக்ட். ஆனா அந்த விதையிலிருந்து வெடிச்சு கிளம்புற கிளைகளும் இலைகளும் பூக்களும் வெளியில, அதாவது புறத்துல விரிவடைஞ்சு வளருது இல்லையா, அது வெளிப்படுற பெண்ணாற்றல். இப்படி புரிஞ்சுக்கலாமா? ரொம்ப அருமையான உதாரணம். அந்த விதைக்குள்ள தான் ஒட்டுமொத்த மரத்தோட வரைபடமும் அமைதியா உறங்குது. அது அகம். ஆனா அந்த வரைபடம் உயிர் பெற்று வெளியே விரிவடையும் போது அது புறமாயிடுது. அப்போ இத நம்ம அன்றாட தொழில்நுட்பத்தோட ஒப்பிட்டா இது ஒரு பேட்டரி மாதிரி செயல்படுதா? பேட்டரி மாதிரியா? ஆமா. இப்போ ஒரு பேட்டரியில பாசிட்டிவ், நெகட்டிவ்னு 2 முனைகள் இருக்கு. 2க்கும் வேற வேற தன்மைகள். ஆனா அவை 2மே இருந்தாதான ஒரு கருவி இயங்கும். ஆமாம், நிச்சயமா. அதுபோல இந்த அக புற ஆற்றல்கள் 2ம் எதிரெதிரானவை அப்படின்னாலும் அவை இணைந்துதான் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் இயக்குதா. அந்த பேட்டரி உதாரணத்தை நாம இன்னும் கொஞ்சம் விரிவாவே பார்க்கலாம்.
பேட்டரியோட 2 முனைகளும் தனித்தனியா இருந்தா அதனால எந்த பயனும் இல்ல இல்லையா? ஆமா, ஒன்னும் வேலை செய்யாது. அவை ரெண்டும் ஒரு சர்க்யூட்ல இணைக்கப்படணும். அதத்தான் அடுத்த வரியில அவர் மிக தெளிவா விளக்குறாரு. அன்ற வகுத்த அருட்பெருஞ்சோதி. அன்ற அப்படின்னா அன்ற அப்படின்னா ஒன்றோடு ஒன்று மிக நெருக்கமா பொருந்தும்படி அப்படின்னு அர்த்தம். இந்த புற ஆற்றலும் அக ஆற்றலும் தனித்தனி தீவுகள் கிடையாது. ஓஹோ, அவை ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து மிக நெருக்கமா பொருந்தி செயல்படும்படி அந்த பேரொளி வடிவமைச்சிருக்கு. அந்த நெருக்கமா பொருந்தி அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பிரபஞ்சத்துல ஒரு நட்சத்திரம் உருவாகிறதுல இருந்து பூமியில ஒரு செடி வளர்ற வரைக்கும் எல்லாமே இந்த இரு ஆற்றல்களோட பூட்டு செயல்பாடுதான்னு புரிஞ்சுக்க முடியுது. சரியா சொன்னீங்க. சரி, இந்த அகம் புறம் அப்படிங்கிறது நமக்கு வெளியே நடக்கிற விஷயங்கள்னு வச்சுக்கலாம். இது ஒரு மாபெரும் பிரபஞ்ச விதி. ஆனா இதே விதி மனிதனுக்கு உள்ள, அதாவது நம்ம சிந்தனைக்குள்ள எப்படி செயல்படுது? இந்த அகப்புற ஆற்றல்களுக்கும் நம்மளோட மூளைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? நிச்சயமா இருக்கு. பிரபஞ்சத்துல எதுவெல்லாம் புறத்திலையும் அகத்திலையும் செயல்படுதோ அதே ஆற்றல் மனிதனுக்குள்ள மனம் மற்றும் அறிவாக செயல்படுது. மனமும் அறிவுமா? ஆமா, அடுத்த வரிகள் அத பத்தி தான் பேசுது. பெண்ணியன் மனமும் அருட்பெருஞ்சோதி, ஆணியல் அறிவும் அருட்பெருஞ்சோதி. அப்படியா? மனதிற்கு பெண்மையின் இயல்பையும் அறிவுக்கு ஆண்மையின் இயல்பையும் அருட்பெருஞ்சோதி வழங்கியிருக்கு அப்படிங்கறதான் இதோட அர்த்தம். நான் இங்க கொஞ்சம் குறுக்கிடுறேன். இத கேட்கும்போது எனக்குள்ள ஒரு பெரிய நெருடல் வருது. என்ன நெருடல்? மனதிற்கு பெண் இயல்பு, அறிவுக்கு ஆண் இயல்பு அப்படின்னு பிரிக்கிறது கேட்க கொஞ்சம் சிக்கலான ஒரு கருத்தா இல்லையா? எப்படி சொல்றீங்க? அதாவது பெண்கள்னா வெறும் உணர்ச்சிகள் மட்டுமே சார்ந்தவங்க, அவங்களுக்கு தர்க்க ரீதியான அறிவு கிடையாதுன்னு, ஆண்கள்னா லாஜிக்கா மட்டுமே யோசிப்போங்க, அவங்களுக்கு உணர்வுகள் கிடையாதுன்னு சொல்ற மாதிரி இருக்கே. நாம காலம் காலமா பேசி வர்ற அதே பழைய பாலின வார்ப்புருவ, அதாவது அந்த ஜெண்டர் ஸ்டீரியோ டைப்பை இது நியாயப்படுத்துற மாதிரி இருக்கே. நான் இதை தவறாக புரிஞ்சுக்கிறேனா? நீங்க இந்த கேள்வியை கேட்டது ரொம்பவே நல்லது. இத மேலோட்டமா படிக்கிற யாருக்கும் உடனடியா தோன்ற சந்தேகம் இதுதான். ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. ஆனா இத பாலினம் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல பாக்குறது முற்றிலும் தவறு. ஓ, அப்படியா? உளவியல் ரீதியா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும், அவர் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த 2 தன்மைகளுமே இருக்கு. ரெண்டுமே இருக்கா? ஆமா, கார்ல் யூங் மாதிரியான நவீன உளவியலாளர்கள் அனிமா மற்றும் அனிமஸ் அப்படின்னு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்கிற இருவேறு உளவியல் இயல்புகளை பத்தி பேசியிருக்காங்க. அதேதான் இங்க வள்ளலார் தன் மொழியில சொல்றாரு. ஓஹோ, அப்போ பெண்ணியன் மனம் அப்படிங்கறத எந்த அர்த்தத்துல புரிஞ்சுக்கிறது? மனம் அப்படிங்கிறது விரிவடையும் தன்மை கொண்டது. அது எல்லாவற்றையும் அரவணைக்கும், உணர்வுகளை உள்வாங்கும், ஆசைகளை வளர்க்கும், கற்பனை செய்யும். சரி. ஒரு தாய் தன் குழந்தையை எப்படி எந்த நிபந்தனையும் இல்லாம அரவணைக்கிறாளோ அதுபோல மனம் பறந்து விரிந்து எல்லாவற்றையும் தன்னுள் ஈர்த்துக்கும். இது உள்ளுணர்வு மற்றும் உணர்ச்சி சார்ந்த ஒரு பெண்மை இயல்பு. இது புறம் சார்ந்ததும் கூட. ஓ, சூப்பர். அப்ப அறிவு அப்படிங்கிறது? அறிவுங்கிறது குவியும் தன்மை கொண்டது. அது எல்லாவற்றையும் அரவணைக்காது. மாறா அது ஆராயும், பிரித்து பார்க்கும், தர்க்க ரீதியா சிந்திக்கும், இது சரியா தவறா அப்படின்னு முடிவெடுக்கும். லாஜிக் மாதிரி. எக்ஸாக்ட்லி. அது ஒரு இலக்கை நோக்கி துளைத்து செல்லும் தன்மையுடையது. இது தர்க்கம் சார்ந்த ஆண்மை இயல்பு. இது அகம் சார்ந்தது. ஆக உணர்ச்சியும் கற்பனையும் மனதோட இயல்பு, தர்க்கமும் பகுப்பாய்வும் அறிவோட இயல்பு. இந்த ரெண்டுமே ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளேயும் இருக்கு. இத நாம அன்றாட வாழ்க்கையோட பொருத்தி பார்த்தா இன்னும் தெளிவா விளங்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. இப்போ நீங்க ஒரு வேலையில இருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். அந்த வேலை உங்களுக்கு கடுமையான மன அழுத்தத்தை கொடுக்குது. அப்போ உங்க உள்ளுணர்வு, அதாவது உங்க மனம் சொல்லுது, இந்த வேலை எனக்கு வேண்டாம், எனக்கு நிம்மதி தான் முக்கியம், நான் வேற ஏதோ ஒரு தொழிலை செய்ய போறேன் அப்படின்னு. அது எல்லாவற்றையும் அரவணைக்கிற உணர்ச்சி பூர்வமான ஒரு முடிவு. அது பெண்மையோட இயல்பு. கரெக்ட். ஆனா அதே நேரம் உங்க அறிவு குறுக்கிடுது. கொஞ்சம் வெயிட் பண்ணு, அடுத்த மாசம் வாடகைக்கு என்ன பண்ணுவேன், உன் சேமிப்பு எவ்வளோ இருக்கு, புது தொழில் தொடங்க என்ன மூலதனம் வச்சிருக்க அப்படின்னு அது தர்க்க ரீதியா லாஜிக்கா ஒவ்வொன்னா பிரிச்சு மேயுது. அது ஆண்மையோட இயல்பு. ஆமா. இந்த 2 குரல்களும் நமக்குள்ள தினமும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு இல்லையா? மிக துல்லியமான உதாரணம். அந்த சண்டை தான் நம்ம பல குழப்பங்களுக்கும் காரணம்.
ஆமா. வெறும் உணர்வுகளை, அதாவது மனதை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த வேலையை விட்டுட்டா நாளைக்கு நடைமுறை வாழ்க்கையில பல சிக்கல்களை சந்திக்க வேண்டி வரும். அதுவும் உண்மைதான். அதே போல வெறும் தர்க்கத்தை, அதாவது அறிவை மட்டும் வச்சுக்கிட்டு நிம்மதியே இல்லாத அந்த வேலையில தொடர்ந்து ஏந்திர மாதிரி உழைச்சுக்கிட்டே இருந்தா வாழ்க்கையே நரகமாயிடும். அப்போ இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற சண்டைய எப்படி முடிவுக்கு கொண்டு வரது? மனச கேக்குறதா இல்ல அறிவை கேக்குறதா? அதுதான் இங்க இருக்கிற சூட்சுமமே. நாம எதையாவது ஒன்னை தேர்ந்தெடுக்கணும்னு அவசியம் இல்ல. இவை ரெண்டும் ஒன்றுக்கொன்று எதிரிகள் கிடையாது. அப்படியா? முந்தைய வரிகள்ல அகம் புறம் எப்படி ஒன்றோடொன்று பொருந்தி செயல்பட்டதோ அதே போலதான் இதுவும். அதுக்காகத்தான் அன்னுர வகுத்த அருட்பிரஞ்சோதி அப்படின்னு அவர் சொல்றார். அன்னுர அப்படின்னா? அன்னுர அப்படின்னா இயல்பாக பொருந்தி வர அல்லது ஒன்றோடொன்று ஒத்துப்போகும்படின்னு அர்த்தம். உணர்வுகளும் தர்க்கமும் உங்களுக்குள்ள சண்டையிட்டுக்காம ஒன்றை ஒன்று சமநிலைப்படுத்தி இயங்கும்படி அந்த பேரொளி உங்களை மிக நேர்த்தியா வடிவமைச்சிருக்கு. நாம ஆரம்பத்துல பேசின அந்த பேட்டரி உதாரணம் மாதிரி. ஆமா, அதேதான். உணர்ச்சியும் தர்க்கமும் ரெண்டு முனைகள், ரெண்டும் சேர்ந்தாதான் தெளிவான முடிவு எடுக்க முடியும். அந்த வேலையை விடுறோம் அப்படிங்கிற உணர்ச்சி பூர்வமான முடிவை எப்படி திட்டமிட்டு செயல்படுத்த போறோம் அப்படிங்கிற அறிவோட இணைக்கும் போது அங்கே ஒரு சரியான பேலன்ஸ் உருவாகுது. பெர்ஃபெக்ட். மனம் அப்படிங்கிறது ஒரு என்ஜின் மாதிரி. அது வண்டிய முன்னோக்கி செலுத்துற ஆற்றலை கொடுக்குது. அறிவு அப்படிங்கிறது ஸ்டியரிங் மாதிரி. அது வண்டிய சரியான திசையில வழி நடத்துது. ரெண்டுமே மிக முக்கியம். இத புரிஞ்சுக்கிறது ஒரு தனி மனிதனுக்குள்ள நடக்கிற உளவியல் போராட்டங்களை எவ்வளவு எளிதாக்குது பாருங்க. சரி, மனித மனம், அறிவு அப்படின்னு நமக்குள்ள நடக்கிறத பத்தி பேசிட்டோம். ஆனா உலகத்துல இருக்கிற மனிதர்கள் எல்லோருமே ஒரே மாதிரியானவங்க இல்லையா? ஆமா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. சிலர்கிட்ட உணர்ச்சி அதிகமா இருக்கும், சிலர்கிட்ட லாஜிக் அதிகமா இருக்கும். மனிதர்களை தவிர்த்து பார்த்தா உலகத்துல இருக்கிற கோடிக்கணக்கான மற்ற உயிரினங்கள் தனித்தனி வடிவங்கள் இருக்கு. இவற்றிற்கெல்லாம் இந்த விதி எப்படி பொருந்தும்? இப்படி பொருந்தும்னு நினைக்கிறீங்க? அதாவது ஒரு கலைஞனுக்கும் ஒரு அக்கௌண்டன்ட்டுக்கும் அல்லது முற்றிலும் மாறுபட்ட ஒரு விலங்கிற்கும் இதே விகிதத்துல தான் இந்த ஆற்றல் செயல்படுமா? இவ செஞ்சிருக்கார் வள்ளலார். என்ன சொல்லிருக்கார்? தனித்தனி வடிவினும் அருட்பெருஞ்சோதி, தக்கவான் பெண்ணியல் அருட்பெருஞ்சோதி. ஓ, தனித்தனி வடிவம்னு அவரே சொல்லிட்டாரா? ஆமாம், உலகத்துல எண்ணற்ற வடிவங்கள் இருக்கு. ஒவ்வொரு மனிதனும் தனித்துவமானவன். அதே போல எறும்புல இருந்து யானை வரைக்கும், சின்னஞ்சிறிய வைரஸ்ல இருந்து பிரம்மாண்டமான அண்டம் வரைக்கும் தனித்தனி வடிவங்கள் இருக்கு. சரி. இந்த ஒவ்வொரு வடிவத்துக்குள்ளேயும் அதுக்கு தக்கவாறு, அதாவது எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆண் பெண் இயல்புகளை அருட்பெருஞ்சோதி அளவீடு செஞ்சு பொருத்திருக்கு. எனக்கு இது ஏதோ கம்ப்யூட்டர் கோடிங் மாதிரி தோணுது. நான் இது சரியா புரிஞ்சுக்கிறேன்னு பாருங்க. சொல்லுங்க. உலகத்துல எத்தனையோ விதமான சாஃப்ட்வேர்கள் இருக்கு. உங்க மொபைல்ல இருக்கிற ஒரு சாதாரண கால்குலேட்டர் ஆப்ல இருந்து உலகத்தையே ஆட்டி படைக்கிற ஒரு சிக்கலான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் எல்லாமே அடிப்படையில வெறும் 0 மற்றும் 1 அப்படிங்கிற பைனரி கோட் மூலமா மட்டும்தானே எழுதப்படுது. ஆமா, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் அதோட அடிப்படை. உருவாக்கப்படுற பொருளோட வடிவமும் செயலும் எவ்வளவு வேறுபட்டிருந்தாலும் அதுக்குள்ள ஓடுற அடிப்படை குறியீடு அந்த 0 மற்றும் 1 தான். கரெக்ட். அதுபோல பிரபஞ்சத்துல தனித்தனி வடிவங்கள் கோடிக்கணக்குல இருந்தாலும், ஒரு மனிதனோட மூளையா இருந்தாலும் சரி, ஒரு மரத்தோட வேரா இருந்தாலும் சரி, அதுக்குள்ள இந்த ஆண் பெண் அகம்புறம் மனம் அறிவு அப்படிங்கிற அடிப்படையான பிரபஞ்ச குறியீடு செலுத்தப்பட்டிருக்கு. ஆமா. ஒவ்வொரு வடிவம் அல்லது தேவைக்கேற்ப இந்த 0 மற்றும் 1ஓட காம்பினேஷன் மாறுபடுது. அப்படிதானே? இது ஒரு மிகச்சிறந்த ஒப்புமை. அந்த பைனரி எண்களை போலதான் இந்த இருமை தன்மையும். ஒவ்வொரு உயிரினத்தோட தேவைக்கும் அதோட இருப்புக்கும் தகுந்த மாதிரி இந்த தன்மைகளை அளவீடு செஞ்சு அந்தந்த வடிவங்களுக்குள்ள பொருத்தி இருக்கு இயற்கை. சூப்பர். இதையே அடுத்த வரியில அனைத்துறை வகுத்த அருட்பெருஞ்சோதி அப்படின்னு முத்தாய்ப்பா வைக்கிறார். அதாவது எந்த ஒரு சிறு அணுவிலையும் இந்த விதியை விட்டு வைக்காம எல்லாவற்றிலையும் இதை செலுத்தி வடிவமைச்சிருக்க அந்த பேரொளி. வாவ். மனுஷனுக்கு மட்டும் சிறப்பான ஒரு விதியையும் மற்ற உயிரினங்களுக்கு வேற விதியையும் அது உருவாக்கல. ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஒரே டிசைன்ல தான் இயங்குது. நம்ம சொந்த வாழ்க்கையில நாம எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகளுக்கும் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட இயக்கத்திற்கும் ஒரே அடிப்படை விதிதான்னு புரிஞ்சுக்கும் போது ஏதோ நாமும் இந்த பிரபஞ்சத்தோட ஒரு முக்கியமான அங்கம் அப்படிங்கிற உணர்வு ஏற்படுது. நிச்சயமா. ஆனா இவ்வளவு நேரம் நாம இந்த ஆற்றல்களை பற்றியும் மனம் அறிவு பற்றியும் தனித்தனி வடிவங்களை பற்றியும் பேசணும். எல்லாமே ஒரு கோட் மூலமா இயங்குது அப்படின்னா அந்த சாஃப்ட்வேரை எழுதுனது யாரு? ஒரு நல்ல கேள்வி. அல்லது இவை அனைத்தையும் உள்ளடக்கிய அந்த பெரும் சக்தி எது?
இந்த இருமைகளை ஒன்னா பிடிச்சு வச்சிருக்கிற அந்த மையம் இது. அதுதான் இந்த தேடலோட இறுதி இலக்கு. அந்த மையத்தை பத்தி பேசுற வரிகள் இதோ: உணர்கருமுயிருள அருட்பெருஞ்சோதி, உடலுள உலகுள அருட்பெருஞ்சோதி, அனைத்தையும் வகுத்த அருட்பெருஞ்சோதி. உணர்கரு அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க உணர்கரு அப்படிங்கிற வார்த்தைய கவனிக்கணும். உணர்கருனா நினைத்து பார்ப்பதற்கே கடினமான அல்லது மனித அறிவால முழுமையா புரிஞ்சுக்கவே முடியாத அளவுக்கு நுட்பமான அப்படின்னு பொருள். ஓஹோ. மனித அறிவால எட்ட முடியாத உயிர்களும், அந்த உயிர்கள் இயங்குற உடல்களும், அந்த உடல்கள் வாழும் இந்த மாபெரும் உலகங்களும் இருக்கு. இவை அனைத்திலுமே அந்த அருட்பெருஞ்சோதி பரவி இருக்கு. அதுவே இவை அனைத்தையும் வடிவமைச்சது, அதாவது வகுத்தது. நினைத்து பார்க்கவே கடினமான உயிர்கள், இத கேட்கும்போது மனிதர்களாகிய நாம எவ்வளோ சிறியவர்கள்னு தோணுது. ஆமா, நம்ம அறிவு ரொம்பவே எல்லைக்குட்பட்டது. நாம உண்வெளியில ஆயிரக்கணக்கான ஒளியாண்டுகள் தொலைவுல இருக்கிற நட்சத்திரங்களை ஆராயிரோம், கடலுக்கு அடியில இருக்கிற இரண்ட உலகத்தோட மர்மங்களை தேடுறோம். ஆனாலும் இன்னும் பிரபஞ்சத்தோட ஒரு சிறு துளிய கூட நம்ம முழுமையா புரிஞ்சுக்கல. அதுதான் உண்மை. எவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தை அனைத்தையும் வகுத்த அருட்பெருஞ்சோதி அப்படின்னு ஒரு வரியில அவர் ரொம்ப எளிமையா சொல்லிட்டாரு. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம், இவ்வளவு பெரிய தத்துவத்தை பேசுறதால இன்னைக்கு காலையில எழுந்து வேலைக்கு சென்று இஎம்ஐ கட்டி அன்றாட பிரச்சனைகளோட போராடுற ஒரு சாதாரண மனுஷனுக்கு என்ன பயன்? இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதால அவங்க வாழ்க்கையில என்ன மாறிட போகுது? இதுதான் நாம விவாதிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். சொல்லுங்க. இன்றைய வேகமான உலகத்துல நாம பல நேரங்கள்ல நம்மை கைவிடப்பட்டவர்களா, தனிமைப்படுத்தப்பட்டவர்களா உணர்றோம். ஆமா, நிறைய பேருக்கு அந்த தனிமை உணர்வு இருக்கு. ஏதோ ஒரு தற்செயலான விபத்தா இந்த உலகத்துல நாம தூக்கி எறியப்பட்டிருக்கோம். நம்ம வாழ்க்கைக்கு எந்த அர்த்தமும் இல்ல அப்படிங்கிற எண்ணம் பலருக்கும் இருக்கு. இந்த எக்ஸிஸ்டென்ஷியல் ட்ரெட் தான் பலவிதமான மன அழுத்தங்களுக்கு காரணம். கரெக்ட். ஆனா இந்த தத்துவ வரிகள் என்ன சொல்லுது? நீங்க ஒரு தற்செயலான நிகழ்வு கிடையாது. உங்க மனம் ஏதோ தற்செயலா வேலை செய்யல. உங்க உணர்வுகளும் உங்க தர்க்க அறிவும் ஒரு மாபெரும் ஒளியால, ஒரு உச்சபட்ச அறிவால மிக நேர்த்தியா வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற ஒரு நட்சத்திரம் எந்த அளவு துல்லியமா இயங்குதோ அதே அளவு துல்லியத்தோட உங்க உள்ளமும் அறிவும் செயல்பட வடிவமைக்கப்பட்டிருக்கு. கேட்கவே ரொம்ப நிம்மதியா இருக்கு. இத நீங்க ஆழமா உணரும்போது நீங்க ஏதோ தனி மரம் கிடையாது. இந்த மாபெரும் பிரபஞ்ச இயக்கத்தோட ஒரு பிரிக்க முடியாத அங்கம் அப்படிங்கிற ஆழமான பாதுகாப்பும் அமைதியும் உங்களுக்குள்ள பிறக்கும். உங்க வாழ்க்கையின் மீதான பார்வையே இது முற்றிலுமா மாற்றும். நாம எல்லோரும் ஏதோ ஒரு மாபெரும் நெட்வொர்க்ல மிகச்சரியா இணைக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற உணர்வு நிச்சயமா ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும். எந்த சூழ்நிலையிலையும் நாம தனித்து விடப்படல அப்படிங்கறத விட வேற என்ன ஆறுதல் வேணும்? ஆமாம், அதுதான் இந்த தத்துவத்தோட மிகப்பெரிய பலம். சரி, இன்னைக்கு நாம பயணித்த இந்த ஆழமான தேடலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு முறை நாம கடந்து வந்த பாதையை சுருக்கமா திரும்பி பார்ப்போம். சரி. முதல்ல பிரபஞ்சத்தோட ஆற்றல்களை பத்தி பேசணும். புறத்துல விரிவடையும் பெண்ணாற்றல், அகத்துல அமைதியா உறைந்திருக்கும் ஆண் ஆற்றல். இவை ரெண்டும் பேட்டரியோட முனைகளை போல தனித்தனியா இல்லாம நெருக்கமா இணைஞ்சு உலக இயக்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். கரெக்ட். அப்புறம் அதுவே மனிதனுக்குள்ள எப்படி செயல்படுதுன்னு பார்த்தோம். எல்லாவற்றையும் அரவணைக்கும் மனதிற்கு பெண் இயல்பும், தர்க்க ரீதியா ஆராயும் அறிவுக்கு ஆண் இயல்பும் இயற்கையிலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமா. இவை ரெண்டுமே ஒண்ணுக்கொன்னு முரண்படாம எஞ்சினும் ஸ்டியரிங்கும் போல உங்களுக்குள்ள சமநிலையோட இயங்குறத பார்த்தோம். நிச்சயமா. அதன் பிறகு பைனரி குறியீடு போல ஒவ்வொரு தனித்தனி வடிவங்களுக்கும் அவற்றின் தேவைக்கு ஏற்ப இந்த இருமைத்தன்மை அளவீடு செஞ்சு பொருத்தப்பட்டிருக்கிறத விவாதிச்சோம். இறுதியா மனிதனால் நினைத்து கூட பார்க்க முடியாத உயிர்கள், உடல்கள், உலகங்கள் என அனைத்தையும் தன்னுள் அடக்கி வடிவமைத்த அந்த பேரொளியோட முழுமையான சித்திரத்தை பார்த்தோம். மிகவும் ஆழமான ஒரு தத்துவ பயம் இது. இந்த வரிகள் வெறும் கவிதைகள் கிடையாது. மனிதன் தன்னைத்தானே புரிஞ்சுக்கிறதுக்கும் அதன் காரணமா இந்த பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்கிறதுக்குமான தெளிவான வழிகாட்டுதல்கள் அப்படிங்கறது இன்னைக்கு அலசி இருக்கும். உண்மையாகவே இது சிந்தனையை தூண்டும் ஒரு விவாதம். இதையெல்லாம் உள்வாங்கும்போது எனக்குள்ள ஒரு இறுதியான கேள்வி எழுகிறது. அதை உங்ககிட்ட கேட்டுட்டு இந்த தேடலை இன்னைக்கு நிறைவு செய்யலான்னு நினைக்கிறேன். கேளுங்க. இந்த வரிகள் மிக தெளிவா சொல்லுது, நம்ம மனமும் அறிவும், நமது அகமும் புறமும் இயற்கையாகவே ஒரு மாபெரும் ஒளியால மிக சரியா சமநிலைப்படுத்தப்பட்டிருக்குன்னு. அதுதான் நம்மளோட ஒரிஜினல் டிசைன். ஆமா. அப்படிப்பட்ட ஒரு இயல்பான சமநிலை நமக்குள்ளே இருக்கும்போது நாம ஏன் அவ்வளவு மன அழுத்தத்திற்கு ஆளாகிறோம்? ஒரு ஆழமான கேள்வி. ஒருவேளை அந்த இயற்கையான சமநிலைய நாம நம்ப மறுக்கிறோமா?
ஏதோ ஒரு சமூக அழுத்தத்தினால நம்ம உள்ளுணர்வை முற்றிலுமா நிராகரிச்சுட்டு வெறும் லாஜிக்க மட்டுமே நம்பி ஓடுறோமா, அல்லது தர்க்க அறிவை மூடி வச்சுட்டு உணர்ச்சிகளோட பிடியில மட்டும் சிக்கி தவிக்கிறோமா? இது ரொம்பவே சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த அக புற மனம் அறிவு சமநிலை அப்படிங்கிறது வெளியிலிருந்து நாம தேடி கண்டுபிடிக்க வேண்டிய ஒண்ணு கிடையாது. அது நமக்குள்ளேயே இயற்கையாகவே எழுதப்பட்ட குறியீடு அப்படிங்கிறத தினமும் நாம உணர்ந்து செயல்பட தொடங்கினா நம்ம வாழ்க்கையோட முடிவுகள் எவ்வளவு தெளிவா இருக்கும். ஆமா, குழப்பங்களே இருக்காது. குழப்பங்கள் வரும்போது இது என் மனதோட குரலா அல்லது அறிவோட குரலா, இவை ரெண்டையும் நான் எப்படி இணைக்கிறது அப்படி நம்ம சிந்திக்க தொடங்கினா நம்ம அன்றாட போராட்டங்கள் எவ்வளவு எளிதா மாறும்னு சற்று சிந்திச்சு பாருங்க. கண்டிப்பா. நாளை காலை நீங்க ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும்போது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இயல்பான இயற்கையான சமநிலைய ஒரு கணம் உணர்ந்து பாருங்க. உங்களுக்கான இந்த ஆழமான தேடல் இத்துடன் நிறைவடைகிறது. தொடர்ந்து தேடுங்க. உங்களுக்கான விடைகள் உங்களுக்குள்ளேயே இருப்பதை உணருங்கள்.